ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம்ன்ற கிராமத்தில் 100 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. 40 பேருக்கு இப்போதைக்கு இறந்துருக்காங்க சாராய அருந்தி. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி நடக்குது, இதை பற்றி அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இந்த வீடியோ இந்த மாதிரி ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த வீடியோ ஹாஸ்பிட்டலில் அந்த சின்ன சிறுவர்கள் குடும்பங்கள் தவிக்கும் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஓகே இதை பற்றி பேசி ஆகணும்னு எனக்குள்ளே ஒரு உணர்ச்சி. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாராயம் அருந்தி அதில் மெத்தனாலிக்கின்ற ஒரு ஆசிட் கொஞ்சம் அதிகமாகி இதனால் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. இதை பற்றி சரி நான் கொஞ்சம் பேசலான்னு தோணுச்சு, அதனால் பேசினேன். உங்களோட தாட்டையும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாராயம் அருந்தி 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு காரணமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்றது இப்போ வரைக்கும் வந்து கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து கருணாபுரம்ன்ற கிராமத்தில் வந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், கணவன் மனைவி குழந்தை, இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக சாராயம் வந்து 20 ரூபா 10 ரூபான்னு சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கருணாபுரமில் இருக்கக்கூடிய போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க. இப்போதைக்கு இதை பண்ணியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மாதம் ஸ்கூல் ரிசர்ச் பண்ணி இதில் முக்கியமான புள்ளிகளில் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு சும்மா சொல்லாமல் இதை ஃபுல்லாக ஆராய்ந்து இதுக்கான முழு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதை பற்றி இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இப்போ மக்கள் மத்தியில் வந்து என்ன நடக்குதுன்னா எல்லாரும் என்ன தெரிய வருதுன்னா இப்போது இங்கே மட்டும்தான் இல்லை, கிராமத்தில் மட்டும்தான் சாராயம் காய்ச்சலை, மற்ற இடங்கள்ல இன்னும் நிறைய இடங்கள்ல, நிறைய டிஸ்ட்ரிக்டில், நிறைய ஊரில், கிராமங்களில் இன்னும் சாராயம் காய்ச்சி தான் இருக்காங்க, இல்லீகலான்றது தெரிய வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சி ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணுன்றத என்னோட வேண்டுதலும் இல்லாமல் மக்களோட வேண்டுதலும் கூட. பல இடங்களில் இன்னும் சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறதா பல நியூஸ்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அது தீர ஆராய்ந்து விசாரித்து கவர்மெண்ட் நல்ல முடிவு எடுக்கணும்னு நம்புகிறேன். இப்போது வந்து சாராயம் அருந்தி 40 பேர் விழுந்திருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அந்த மற்ற டிஸ்ட்ரிக்டில் மற்ற கிராமங்களில் சாராயம் விற்றாலும் இங்கே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த மாதிரி ஒரு விளைவு வந்திருக்குன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாராயம் யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இனி சாராயம் யாரும் தொட மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ வந்து 100 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, 40 பேர் பலியாயிருக்காங்க. அந்த குடும்பங்கள் தவிப்பை வந்து பார்க்க முடியுது. ஒவ்வொரு கிளிப்பும் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு உணர்வு என்னடா அப்படின்றது. இப்போ வந்து இதற்கான தீர்வு என்ன தான் எடுக்க போகிறாங்க, இதுக்கு மேலே சாராயத்தை ஒழிக்க போகிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இதுக்கு பின்னாடி இப்போதைக்கு 100 பேர் இதுக்கு வாங்கி குடிச்சிருக்காங்க. இது வந்து சப்ளையாக இருக்குது, ஒரு ஊர் ஃபுல்லாக சப்ளையாக இருக்குன்னா இதுக்கு பின்னாடி வெறும் 4 குடும்பம் தானே, ஒரு குடும்பத்தில் சரி 4 பேர் தானேன்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அதுவும் போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை ஏன் போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாற்றிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு நடந்திருக்கு. இப்படி இவங்களை தாண்டி எப்படி ஒரு விஷயம் நடக்கும், எப்படியோ ஸ்டார்டிங்லேயே அந்த நியூஸ் போயிருக்கும் இந்த மாதிரி சப்ளை ஆகுதுன்றது, அதை அப்பயே தடுத்து நிறுத்திருக்கலாம்ன்ற ஒரு இதில் தான் இதை எத்தனை பேர் உடந்தி இறந்துருக்காங்க இதுக்குள்ளன்றதை பற்றி இன்னும் தீர விசாரித்து இதற்கான முடிவு சரியாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல முடிவாக தரும். இப்போது தமிழ்நாடு அரசு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உயிரிழந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்களுக்கு 50,000 கொடுத்துருக்காரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து நேரில் வந்து சந்தித்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இப்போ வந்து நல்ல முடிவாக எடுப்பாங்க. இனி வந்து நல்ல குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணி இதுக்கு நல்ல முடிவு கொண்டு வருவாங்க நம்புகிறேன். இதுக்கு மேலே சாராயம் எங்கேயும் காய்ச்ச மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போது தலைவராக வந்து இவர் நல்ல முடிவு எடுத்து நல்லா பண்ணிட்டு வராரு, அது நமக்கு தெரிய வருது. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருமே வந்து விசிட் பண்ணி நல்லா பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கூல் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க தேவையான உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரோட கருத்துமே வச்சிருக்காரு. அப்புறம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் வந்து நான் இந்த மாதிரி உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் டிவிகே தலைவர் நம்ம தளபதி விஜய் அவருமே வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் உதவி வேணால் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் ஜூன் 22 தளபதி பர்த்டே வருது. அப்போ வந்து தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் உங்களோட உதவியை செஞ்சால் போதும், அதுவே எனக்கு திருப்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போது இதுக்கான தீர்வு கலாச்சாரம் எது காய்ச்சுறாங்கன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. அதனால் வந்து கம்மியான விலையில் தினக்கூலிக்கு வேலை செய்கிறவங்க கம்மியான விலைக்கு வாங்கி குடிக்கிறது வழக்கம் தான். 150 ரூபா வந்து காஸ்ட்லி தான், 150-100 ரூபா வந்து காஸ்ட்லி தான் அவங்களுக்கு. ஏன்னா தினக்கூலியில் அவங்க சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு இது வந்து சீப்பாக தெரியும், இது வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் இது வந்து இல்லீகல். இதில் வந்து ஒரு ஆசிட் அதிகமாகி இப்போ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு.
இது வேணான்றது தான் சொல்ல வருது. இதை வந்து எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஃபியூச்சரில் எதிராக நடக்காது நம்புகிறேன். இப்போது இவ்வளோ இழப்பு நடந்திருக்கு, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதை பற்றி பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு மட்டும் எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே நல்ல ஆக்ஷன் எடுத்து இதை பூரா ஒழித்து கட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணால் சாராயம் காய்ச்சல் இன்னும் அதிகமாகிடும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இல்லைப்பா, இப்போ தான் டாஸ்மார்க் இருக்குது, சாராயம் எது காய்ச்சணுன்ற விளக்கம் இதுக்காக தான் பேன் பண்ணுது. ஆனால் சாராயம் வந்து இல்லீகலாக இன்னமும் காய்ச்சிட்டு தான் இருக்கான்றது தெரியும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணாலுமே என்ன ஒரு குடிக்க லிவர் இந்த மாதிரி சின்ன டேமேஜ் ஆகி எப்படியும் உயிரிழப்பு ஏற்பட தான் போகுது. ஆல்கஹாலாக இருக்கட்டும், டொபாக்கோ யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி உயிரிழப்பு தான் ஏற்படுத்த போகுது. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாலும் உயிரிழப்பு தான் ஏற்படுத்த போகுது. இருந்தாலும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருக்குன்னா அவங்க பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம பேசுகிறோம்ல. இதை வந்து டீட்டெயில்டாக வந்து ஒழிச்சா நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இப்போது இதற்கான தீர்வுகள் வருங்காலங்களில் வரும் நம்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கள்ளக்குறிச்சி நடந்திருக்க சம்பவத்தை பற்றின்றதை கான்வர்ஸ் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் ரொம்பவே எதிர்பாராத ஒரு சம்பவம். இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து நன்றி கான்வர்ஸில் கால் பண்ணுங்கள். ஓகே, இதற்கு தீர்வு கிடைக்குமான்றதை பற்றி கான்வர்ஸில் கால் பண்ணுங்கள். ஃபர்தராக இதுக்கெல்லாம் என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க, அடுத்தடுத்து என்னென்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து டீட்டெயிலாக ஒரு எபிசோட் மாதிரியே பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கான்வர்ஸில் கால் பண்ணுங்கள்.